கேட்கவே முடியாத ஒரு பைத்தியக்காரனை கூட்டிட்டு வந்திருக்கேன். வெல்கம் டு மாங்க் ஸ்டுடியோஸ் இன் 24 ஃப்ரேம்ஸ். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் பிரபாஸ் பிருத்திவிராஜ் நடித்து தியேட்டர் ரிலீஸ் ஆகிருக்க சலார் பார்ட் 1 சீஸ் ஃபயர் படம் அனௌன்ஸ் பண்ணிட்டு வரப்போ இருக்க எக்ஸ்பெக்டேஷனு சாங்ஸு ட்ரெய்லரு டீசர்னு ஒன்றா ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சினே வர்றது தான் புது ட்ரெண்டு. அது போக இந்த படம் 2014 பிரசாந்த் நீல் ஆல்ரெடி எடுத்த உக்ரம் படத்தோட அடாப்ஷன்னு கிளப்பி வர விட்டானுங்க. கான்சார் சிட்டியை கண்ட்ரோலில் வச்சிருக்க ஜெகபதி பாபு, அவரோட பெரிய மகன் சின்ன மகன், ஒன்று விட்ட சித்தப்பா பெரியப்பான்னு இவங்க எல்லாரும் அந்த சீட்டுக்கு சண்டை போடுற பழைய ஸ்டோரி. வீக்கான ஸ்க்ரீன் பிளே, லென்த்தி ஷார்ட்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு இந்த படத்தை என்கேஜிங்காக உட்காந்து பார்க்குறதுக்கு ஒரே காரணம் இந்த படத்தில் வர நான் லீனியர் கட் எடிட்ஸ் தான். படத்தோட அடுத்த ப்ளஸ்ஸு 3 மணி நேர படத்தில் 1.5 மணி நேரத்துக்கு மேலே வர்ற ஃபுல் ஆக்ஷன் பிளாக். இல்லாஜிக்கலான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் அன்பறிவோட அட்டகாசமான ஆக்ஷன் கொரியோகிராஃபி. பாகுபலி படத்துக்கு அப்புறம் தன்னோட நார்மல் ஃபிசிக்கு வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாப்புல பிரபாஸ். ராதேஷ்யாம், சாகோ படங்களில் விட லுக் வைஸாக பெட்டராக இருந்தாலும் லாங் ஷாட்ஸை தவிர மற்ற க்ளோஸ்அப் இடங்கள்லாம் வந்து ஐயோ இந்த அவஸ்தைப்படுறானே. பிருத்திவிராஜுக்கு படத்தில் ஹீரோயிக்கான விஷயங்கள் பெருசாக இல்லைனாலும் கொடுத்த கம்மியான ஸ்பேஸில் குறிப்பாக ப்ரீ கிளைமேக்ஸில் வர்ற சீக்வன்ஸ்லலாம் நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்காப்புல. பிரபாஸ் பிருத்திவிராஜ் தவிர இந்த படத்தில் வேற எந்த கேரக்டருக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங்கே கிடையாது. பாபி சிம்ஹா, ஜெகபதி பாபு, மைன் கோபி, சிரியா ரெட்டின்னு தெரிஞ்ச முகங்கள் பல இருந்தாலும் எந்த கேரக்டரும் மனசில் நிற்கல. கேஜிஎஃப் மாதிரியான படங்களில் பில்டப்பு, டைலாக்ஸ் எல்லாம் ரியாலிட்டிக்கு நெருக்கமாக இல்லைன்னாலும் கன்வின்சிங்காக பண்ணியிருந்த பிரசாந்த் நீல் இந்த படத்தில் அதை மிஸ் பண்ணியிருக்காப்புல. பில்டப்பு போக போக எப்பா சாமி போதும்டா ரீல் அந்து ஓச்சுன்ற அளவுக்கு இருக்கு. இன்டர்வல் பிளாக்கு, பிருத்திவிராஜ் இன்ட்ரோடக்ஷன், கிளைமேக்ஸில் வர சீஸ் ஃபயர் ஓட்டிங், ஒரு 4-5 சீனை தவிர படத்தில் சொல்லிக்கிற மாதிரியான பெரிய சீக்வன்ஸ் எதுவுமே கிடையாது. சினிமோட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன் டீமில் பெரிய எஃபர்ட்ஸ் இருந்தாலும் வீக்கான ஸ்க்ரீன் பிளேனால் கன்வின்ஸான விஷயங்களை அதை பண்ண முடியல. விஎஃப்எக்ஸ் படத்துக்கு பெரிய நெகட்டிவ். மொத்தத்தில் சலார் ட்ரெய்லரில் வர்ற மாதிரி டைனோசர் பார்க்கலாம் கிடையாது. பாஸ், இந்த ஷாருக்கானோட டங்கி பிரிச்சுட்டாங்க. கம் ஆன் மை டியர் பாய்ஸ், லெட்ஸ் கோ. பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐகான் மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.